தாய் தந்தை இல்லாதவர்கள் மறைந்த முன்னோர்களுக்கு தை அமாவாசை திதியில் விசேஷமாக திதி தர்ப்பண காரியங்களை செய்வார்கள். இது வழக்கம், எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் தாய் தந்தை இருந்து தை அமாவாசையில் என்ன வழிபாடு செய்தால் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும், வீட்டில் தடைபட்டிருக்கும் சுபகாரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டுமென்றால் இந்த தை அமாவாசையில் செய்ய வேண்டிய முக்கிய வழிபாடு என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தை அமாவாசை சிவன் வழிபாடு. அமாவாசை திதி அன்று 2 வழிபாடு மிகச் சிறப்பான வழிபாடு. அம்மன் வழிபாடு சிறப்பான வழிபாடு. 2 சிவன் வழிபாடு மிக மிக சிறப்பான வழிபாடு. இந்த 2 வழிபாட்டையும் அமாவாசை தினத்தில் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டு பக்கத்தில் அம்பாள் கோவில் இருந்தால் மாலை நேரத்தில் சென்று அந்த அம்பாளுக்கு நெய் விளக்கேற்றி வைத்து எலுமிச்சை மாலை போடலாம். அல்லது ஒரு எலுமிச்சம்பழத்தை அம்பாள் பாதத்தில் வைத்து வீட்டிற்கு கொண்டு வந்து நிலைவாசலில் கட்டினால் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் வெளியேறிவிடும். வீட்டிற்குள் துர்சக்திகள் நுழையாமலும் இருக்கும். அல்லது உங்களால் முடிந்த பொருட்களை அம்மன் கோவிலுக்கு எடுத்து சென்று வழிபாட்டை மேற்கொள்ளலாம், வேண்டுதலை வைக்கலாம். அந்த அம்மன் கோவிலை அமாவாசை திதியில் 108 முறை சுற்றி வந்தால் நீங்கள் வேண்டியது உடனடியாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதே போல்தான் சிவன் கோவிலில் வழிபாடு செய்வது சிறப்பு. 2 பெரிய மண் அகல் விளக்குகளில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு சிவபெருமானை மனதார நினைத்து அந்த கோவிலை 108 முறை வலம் வந்து வழிபாட்டை மேற்கொண்டால் உங்கள் குடும்பம் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போடு வாழும் என்பது நம்பிக்கை. தாய் தந்தையர்கள் இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை தை அமாவாசை திதியில் செய்யுங்கள். உங்களுக்கு தாய் தந்தை இல்லை, முன்னோர்கள் வழிபாட்டை நிறைவு செய்துவிட்டு இந்த வழிபாட்டை செய்யலாமா என்று கேட்டால் நிச்சயமாக செய்யலாம். அதிலும் எந்த ஒரு தவறும் கிடையாது. அதேபோல் சில குடும்பங்களில் பெண் பிள்ளைகள் மட்டும்தான் இருப்பார்கள். பெண் பிள்ளைகளால் மறைந்த தாய் தந்தையருக்கு முறைப்படி திதி தர்ப்பண காரியங்களை செய்ய முடியாது. அப்படி இருந்தாலும் நீங்கள் அவர்களை நினைத்து சிவன் கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு மேல் சொன்ன விஷயங்களை பின்பற்றுங்கள், நல்லதே நடக்கும்.